வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஆட்சியர் பங்கு என்ற குரல் ஓங்கி ஒலிக்கிறது. சாத்தியமும் அதிகமாக இருக்கு. தேமுதிக பொதுச் செயலாளராக அதிரடி பேட்டி. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்த போது, வரும் 2026 தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் சட்டமன்ற தேர்தல் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த தேர்தலில் மக்கள் விரும்பும் ஒரு பலமான கூட்டணி நிச்சயம் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்றும், அந்த கட்சியில் தேமுதிக அமைச்சரவையில் அங்கம் வகிக்க போவது உறுதி என்றும் அவர் கூறியுள்ளார். தற்போது தமிழக அரசியல் ஆட்சியில் பங்கு மற்றும் அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கை வலுவாக ஒலித்து வருவதை சுட்டிக்காட்டிய அவர், அதற்கான சாத்தியக்கூறுகள் வரும் தேர்தலில் அதிகமாக இருப்பதாகவும், கூட்டணிகள் அமையும் போது இது குறித்து தெளிவான விடை மக்களுக்கு தெரியவரும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் கடந்த காலங்களில் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஆட்சி மாற்றம் ஏற்படும் வரலாற்றை நினைவு கூர்ந்த பிரேமலதா, அதிமுக மட்டுமே தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சி செய்ததாக குறிப்பிட்டார். ஆளும் கட்சி மீது 5 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு எதிர்ப்பு கிளம்புவது இயல்பு என்பதால் இந்த முறை ஆட்சி மாற்றம் ஏற்படும் என எதிர்க்கட்சிகள் கூறுவதாகவும், அதே சமயம் மீண்டும் தங்கள் ஆட்சியை தொடரும் என்று ஆளுங்கட்சியினர் கூறி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வரும் தை மாதம் பிறந்ததால் தமிழகத்திற்கும் அதன் மக்களுக்கும் ஒரு நல்ல வழி பிறக்கும் என்று அவர் தெரிவித்த நிலையில், தமிழகத்தில் எதிர்காலத்திற்கு நன்மை பயக்கும் ஒரு தேர்தலாக 2026 தேர்தல் அமையும் என்று தனது பேட்டியில் திட்டவட்டமாக தெரிவித்தார். தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். தங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நியூஸ் சேனல் இணைந்திருங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.